டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். ஜனவரி 15, 2025 விரிவான வானிலை அறிக்கை. இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும். இன்றைய அறிக்கையில் இன்றுடன் முடிவடைகிறது முதல் சுற்று குளிர்கால மழை. அதே போல இரண்டாம் சுற்று குளிர்கால மழை 2 நாட்கள்ல துவங்க இருக்கு. இது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஜனவரி 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் குளிர் வாட்டி வதைத்த நிலையில ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு குறிப்பாக பார்த்தோம்னா 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையிலான 3 நாட்கள் தமிழகத்தில் பனிப்பொழிவு குறைந்து, அதே போல ஆங்காங்கே மிதமான மழை பதிவானது. அது வட மாவட்டங்கள், சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் என மாநிலம் முழுவதுமே அந்த லேசானது முதல் மிதமான மழை பதிவானது. குளிர்கால பயிர்களுக்கு சாதகமான மழையாகவும், அறுவடை பாதிக்காத மழையாகவும் இந்த முதல் சுற்று மழை அமைந்திருக்கு. இந்த சூழல்ல இன்று ஜனவரி 15ஆம் தேதி அதிகாலை நேரத்துல தெற்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா தெற்கு டெல்டாவான வேதாரண்யம், அதே போல திருவாரூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் மிதமான மழை பதிவாகிட்டு இருக்கு. இன்று முற்பகல் 11 மணியுடன் இந்த மழைப்பொழிவு முழுமையாக விடைபெறும் என எதிர்பார்க்கலாம். இன்றுடன் முதல் சுற்று குளிர்கால மழை நிறைவு பெறுகிறது. இந்த குளிர்கால மழையின் முதல் சுற்று லேசானது முதல் மிதமான மழையாகவும், ஓரிரு இடங்களில் சற்றே கனமழையாகவும் பாதிக்காத மழைப்பொழிவாக அமைந்திருக்கு. இந்த சூழல்ல அடுத்த 2 நாட்கள் இன்று முற்பகலுடன் மழை விலகி, பிறகு ஜனவரி 16, 17 மற்றும் 18 பகல் நேரம் கிட்டத்தட்ட அடுத்து ஒரு 60 மணி நேரத்திற்கு தமிழகத்தை பொறுத்தளவுக்கு மீண்டும் பனிப்பொழிவின் தாக்கம் திரும்பும். அதே போல பகல் நேரத்துல மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. மழை வானிலை விலகி பனிப்பொழிவு வானிலை மீண்டும் திரும்பும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக நாளை முதல் இன்றைய தினமே நீங்க அறுவடை திட்டமிட்டிருந்தால் தாராளமாக 11 மணிக்கு பிறகு தமிழகத்துல அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம். குறிப்பா தென் மாவட்டங்கள்ல மட்டும் இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிதமான மழை ஒரு சில இடங்கள்ல பதிவாகும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் ஓரிரு இடங்கள்ல சற்றே கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. பிற மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள் எல்லாம் இன்றைய தினம் அறுவடை பணிகள் திட்டமிட்டிருக்கும் பட்சத்துல நீங்க அறுவடை பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். அதன் பிறகு ஜனவரி 16, 17 ஆகிய அடுத்த 2 நாட்கள் அறுவடை பணிகளுக்கு எந்தவித மழை இடையூறும் இருக்காத அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம். ஜனவரி 18ஆம் தேதி மாலை முதல் 2ஆம் சுற்று வடகிழக்கு குளிர்கால மழை துவங்க இருக்கு. இந்த 2ஆம் சுற்று குளிர்கால மழை ஜனவரி 18ஆம் தேதி மாலை தொடங்கி ஜனவரி 21ஆம் தேதி காலை வரைக்கும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் ஜனவரி 18 மாலை முதல் ஜனவரி 21ஆம் தேதி காலை வரை தமிழகத்தில் மழை வானிலை நிலவும். அறுவடை பணிகளுக்கு இடையூறு கொடுக்கும் அளவிற்கு மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதன் விளைவாக தமிழக விவசாயிகள், அனைத்து மாவட்ட விவசாயிகளுமே, வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் ஜனவரி 19, 20, 21 ஆகிய 3 நாட்கள் தமிழகத்தில் அறுவடை பணிகளை தள்ளி வைக்குமாறு, ஒத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நீங்க இன்றைய தினமோ நாளைய தினமோ அறுவடை பணிகளை தொடங்கும் பட்சத்துல நீங்க ஜனவரி 18ஆம் தேதி மாலைக்குள் அறுவடை செய்யும் தானியங்களை பத்திரப்படுத்தி மழைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 2ஆம் சுற்று குளிர்கால மழை ஜனவரி 18ஆம் தேதி மாலை தொடங்கி 21ஆம் தேதி காலை வரைக்கும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. 2ஆம் சுற்று குளிர்கால மழை பொழிவை பொறுத்தளவிற்கு வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா கடலோர மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்லையுமே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அறுவடைக்கு தயாராகி இருக்கக்கூடிய பயிர்கள், அறுவடை செய்து கொண்டிருக்கும் பயிர்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கான கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல என்னன்னா, இது ஒரு 2 நாட்கள் தான் மழைப்பொழிவு. அதன் பிறகு மீண்டும் வறண்ட வானிலை வரும். அதனால உடனடியாக ஜனவரி 23, 24 தேதிகள்ல மீண்டும் அறுவடை பணிகளை துரிதப்படுத்துவதற்கான ஏதுவான சூழலும் உடனடியாக உருவாகும். இந்த 2 நாட்கள் மட்டும் நம்ம குறிப்பா ஜனவரி 18ஆம் தேதி மாலை தொடங்கி 21ஆம் தேதி காலை வரைக்கும் 19, 20 ஆகிய 2 நாட்கள் கடந்து விட்டால் இந்த ஜனவரி மாதத்தில் இந்த ஒரு மழை இடையூறு, மழை பாதிப்பு அப்படிங்கிறதுல இருந்து விடை பெற்றுக் கொள்ளலாம்.
இரண்டாம் சுற்று குளிர்கால மழைப்பொழிவை பொறுத்தளவிற்கு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவு கொடுக்கும். குறிப்பாக ஜனவரி 18ஆம் தேதி மாலை டெல்டா மாவட்டங்கள்ல மழை தொடங்கும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு ஜனவரி 18ஆம் தேதி மாலை தொடங்கி 21ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெல்டா மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலா அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும், பல இடங்கள்ல கனமழையும் பதிவாகும். குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட கடலோர டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல பலத்த மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஜனவரி 19 மற்றும் 20 ஆகிய தேதிகள்ல. அதே போல வட மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல ஜனவரி 19, 20 ஆகிய தேதிகள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும், ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகக்கூடும். தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் ஜனவரி 19, 20 ஆகிய தேதிகள்ல பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள் என வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, அதே போல மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்களான மதுரை, விருதுநகர், சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்தின் உள் மாவட்டங்கள்லையுமே பரவலா மிதமானது முதல் சற்றே கனமழை பொழிவை நம்ம ஜனவரி 19, 20 ஆகிய தேதிகளில் எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே மழை வானிலையை கொண்டு வரும். அதே போல வடகிழக்கு பருவமழை காலத்துல பெய்யக்கூடிய மழை போல இந்த மழைப்பொழிவு அமையும். அதிகாலை, காலை, முற்பகல் நேரத்துல கடலோர மாவட்டங்கள்லையும், அதே போல பிற்பகல், மாலை நேரத்துல உள் மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக தமிழக விவசாயிகள் இன்று முதல் அறுவடை பணிகளை மீண்டும் துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஜனவரி 18ஆம் தேதி மாலைக்குள் அறுவடை செய்யும் தானியங்களை பத்திரப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அறுவடை செய்துவிட்டு நம்ம ரோட்டோரத்துல எல்லாம் அறுவடை செய்யும் தானியங்களை வைத்திருப்போம். அந்த போன்ற இருக்கக்கூடிய விவசாயிகள் சற்றே அறுவடை செய்யும் தானியங்களை பத்திரப்படுத்தி ஜனவரி 18